ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பாபா அடிக்கடி ஒரு அழகான கதை சொல்வார். சங்கமகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் அஜாமில் போன்ற பாவிகளை போல் ஆக்கக்கூடாது அப்படின்று ஒரு எச்சரிக்கை கொடுப்பதுண்டு சாகார முரளியில. இது நிறைய புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பாகவதத்துல கார்த்திக் புராணம் அப்படின்று இந்த கதை சொல்லப்பட்டிருக்கும். அந்த கதையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு கவனக்குறைவு இல்லாமல் இந்த கதையை நன்றாக கவனம் கேட்டு நாமும் சரி இப்படி ஆகக்கூடாது, அஞ்ஞானி ஆத்மா ஆகக்கூடாது. ஞானி ஆத்மாவிலிருந்து அஞ்ஞானி ஆத்மா ஆகினால் பாவம் தர்மராஜ் தண்டனை கொடுப்பார் அப்படின்ட்டு பல முறையில் நமக்கு சொல்லுதுண்டு. அதுக்கு உதாரணமாக அஜாமில் போன்ற பாவியை நீங்கள் இந்த சங்கமுகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்வதுண்டு. அந்த வகையில இந்த கதையை ஒரு அழகான விளக்கத்தோடு நாம் பார்க்கலாம். கன்யா குபச் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரில் அஜாமிலன் என்ற ஒரு பிராமணன் மிகப்பெரிய வித்வானாகவும் சரி, 4 வேதங்களை அறிந்து எல்லாவற்றையும் சரி இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒரு விலை மாதவின் மீது மோக கொண்டதால் தன்னுடைய நற்குணங்கள் அனைத்தையும் இழந்து அந்த ஆன்மீக வாழ்விலிருந்து விழுந்துதான் அஜாமில் என்ற ஒரு கதை இருக்கிறது. இது போல பிராமணருக்கான அந்த பூணுலை கடமைகளை கைவிட்டு கொள்ளையிலும் சரி, சூதாட்டத்திலும் சரி வாழ்க்கை நடத்தி அந்த ஜட இன்பத்தில் காலத்தை கடத்தி வந்தவன் தான் அஜாமில். அந்த விலை மாதுவின் மூலமாக 8 மகன்களுக்கு தந்தையாகி இருந்தான் அந்த அஜாமிலன். தனது இளைய மகனுக்கு முழு முதற் கடவுளான விஷ்ணுடைய பெயர்களில் ஒன்றான நாராயணர் எண்ணக்கூடிய அந்த பெயரை சூட்டியிருந்தான் அந்த அஜாமிலன். அந்த நாராயணன் மீது அந்த மகனிடம் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த அந்த அஜாமிலன் அவன் முதலாக நடக்கவும் பேசவும் முயற்சி செய்து பார்த்து மிகவும் மகிழ்ந்து போனான். இது போல முட்டாள் அந்த அஜாமிலனுக்கு 88 வயதான பொழுது ஒரு நாள் எந்தவித முன்ன அறிவிப்புமின்றி அவனை மரணம் நெருங்கியது. பயங்கர முகங்களுடன் சரி, கொடிய உருவங்களுடன் சரி யமதூதர்கள் அவன் முன்பாக தோன்றினார். யாரு? யமதூதர்கள். அவர்களை கண்ட அஜாமிலன் மிகவும் அச்சமுற்றான். மரண தேவனான யமராஜனுடைய நீதிமன்றத்திற்கு அவனை வலுக்கட்டாயமாக இழுத்து செல்ல அந்த கயிறுகளுடன் அவர் வந்திருந்தார்கள். யோசித்து பாருங்கள். கடைசி சமயத்துல பிணம் தின்னும் உயிரினங்களைப் போல இருந்தவர்களை கண்ட அஜாமிலன் திகைத்து போனான். சற்று தொலைவில் விளையாடும் தன்னுடைய குழந்தையின் மீது கொண்ட பாசத்தினால் அப்ப என்ன செஞ்சார் அஜாமிலன்? நாராயணா நாராயணா அப்படின்னு உரக்க கத்தினான் அந்த அஜாமிலன். பெரும் பாவியான அஜாமிலன் தன்னுடைய மகனுக்காக கண்ணீர் விட்டு அழுதபடி தன்னை அறியாமலேயே நாராயணருடைய திருநாமத்தை எப்படியே உச்சரித்து விட்டார். இப்படியாக 88 வயதில் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய பகவானுடைய திருநாமத்தை அஜாமிலன் பெரு வேதனையுடன் உச்சரித்த அந்த எப்படியோ பேசிவிட்டார். இதை கேட்ட விஷ்ணு தூதர்கள் உடனடியாக அங்க என்ன செஞ்சாங்க? அஜாமுல்லா முன்னாடி நின்றார்கள். இந்த பக்கம் யம தர்மராஜா கயிறுடன் நிற்கின்றார்கள், பாச கயிறுடன். நடுவில் அஜாமிலன் இருக்கின்றார். இந்த பக்கத்தில் விஷ்ணுவுடைய தூதர்கள் இருக்கின்றார்கள். பாருங்கள் இந்த கதையை. இது குறிப்பாக பிராமணர்களுக்கு இதை கேட்கும் பொழுது நான் என்ன தவறு செய்கிறேன், இந்த பக்கம் கலியுகம், நடுவில் சங்கமுகம், இந்த பக்கம் சத்தியுகம் இருக்கிறது அப்படின்ட்டு உணரணும். இப்படியாக விஷ்ணுடைய தூதர்கள் உடனடியாக அங்க தோன்றினார்கள். காரணம் அஜாமிலன் சாவும் தருவாயில நாராயணா நாராயணா தன்னுடைய விலை மாதர் மூலமாக 8 குழந்தைகள் பெற்ற அந்த 8வது குழந்தை பேர் தான் நாராயணா. எப்படியோ அவர் மேல பாசம் வைத்ததனால் ஒரு விஷ்ணு நாராயண சொல்லிட்டாரு. அப்ப அவர்கள் பகவான் விஷ்ணுவை போல தோற்றமளித்தார்கள். அங்கே அவர்களுடைய கண்கள் தாமரை மலர்களுடைய இதழ்கள் போன்று இருந்தது. அவர்கள் தங்கத்தால் மெருகூட்டப்பட்ட மகுடத்தையும் சரி,
மஞ்சள் நிறத்தில் பிரகாசிக்கக்கூடிய அந்த பட்டாடைகள், பீதாம்பரம் சொல்லுவாங்க. அந்த பீதாம்பர ஆடை அணிந்திருந்தார்கள். யோசித்து பாருங்கள். விஷ்ணு பகவான் வந்திருக்கிறார் பக்கத்தில். அவர்களது கச்சிதமான உடல்கள் நீலக் கற்களாலும், பால் போன்ற அந்த வெண்தாமரை மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த விஷ்ணுவுடைய தூதர்கள். அவர்கள் தூய்மையுடனும், இளமையுடனும் காட்சியளித்தார்கள். அவர்களது பிரகாசமான தோற்றம் மரண அறையினுடைய இருட்டை நீக்கி ஒளி பெற செய்தது. விஷ்ணுவுடைய தூதர்கள் தங்களது கைகளில் வில்கள், அம்புகள், கத்திகள், சங்குகள், தடிகள், சக்கரம் மற்றும் தாமரை மலர்களை ஏந்தியிருந்தார்கள். அப்போ அந்த அஜாமிலனுடைய இதயத்திலிருந்து யமதூதர்கள் ஆத்மாவை பறித்துக் கொண்டிருப்பதை பார்த்த விஷ்ணு தூதர்கள், நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் அப்படின்னு உரக்க கூறினார்கள் விஷ்ணுடைய தூதர்கள். தங்களுக்கு செயல்களுக்கு ஒருபோது எதிர்ப்பை கண்டிராத யமதூதர்கள் விஷ்ணு தூதர்களுடைய கடுமையான ஆணையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தபடி, நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் யமராஜனுடைய சேவகர்கள். நீங்கள் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். யம தூதர் அவர்கள் விஷ்ணு தூதர்களை நேரடியா கேட்டு விட்டார்கள். நீங்கள் யார்? எங்களை ஏன் நீங்கள் தடுக்க முயற்சி செய்கிறீர்கள் அப்படி என்று அங்க யம தூதருடைய கேட்டார்கள், வினவினார்கள், கேள்வி கேட்டார்கள். அப்போ எதில் இருக்கக்கூடிய சிரித்த முகத்தோடு விஷ்ணு தூதவர்கள் மழை மேகத்தினுடைய பெரு இடியோசை போன்ற குரலில் பேசினார்கள். என்னது? மழை மேகத்தினுடைய பெரு இடியோசை போன்ற குரலில் பேசினார்கள். நீங்கள் உண்மையில் யமராஜனுடைய சேவர்களானால் பிறப்பு, இறப்பு என்னும் சுழற்சியினுடைய பொருளை எங்களுக்கு விளக்குங்கள். இந்த சுழற்சிக்கு உட்பட்டவள் யார்? விடுபட்டவர்கள் யார் அப்படின்னு விஷ்ணு தூதவர்கள் யம தூதரோடும் கேட்டார்கள். இப்படி கேள்வி கேட்டவுடன் அந்த யம தூதர்கள் விஷ்ணு தூதர்கள் சொல்லுகின்றார்கள் பதிலை. எப்படி? சூரியன், நெருப்பு, ஆகாயம், காற்று, தேவர்கள், சந்திரன், பகல், மாலை, இரவு, திசைகள், நீர், நிலம், பரமாத்மா ஆகிய அனைவருடைய ஒவ்வொருடைய செயல்களை கண்காணிக்கக்கூடிய சாட்சிகள் ஆவார். யாரு? யமதூதர்கள். தர்மத்திலிருந்து விலகி சென்றவர்கள் என்று இந்த சாட்சிகளால் உறுதி செய்யப்படும் நபர்கள் பிறப்பு, இறப்பு என்னும் சுழற்சியினுடைய மூலமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். ஒருவன் தர்மம் சார்ந்த அல்லது தர்மத்திற்கு எதிரான செயல்களை தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு செய்திருக்கின்றானோ அதற்கு ஏற்ப அவன் தன்னுடைய அடுத்த பிறவியில் கர்மத்தினுடைய எதிர்வினைகளால் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிக்க வேண்டும் என்று விளக்கம் சொன்னார்கள் விஷ்ணு தூதர்களும் யம தூதர்கள். இப்படியாக கர்மவினையினுடைய காரணத்தினால் உயிர் வாழி மனித உடல், விலங்கு உடல், தேவனுடைய உடல் என்று பல்வேறு உடல்களினால் பயணம் செய்து கொண்டிருக்கின்றான் என்று யம தூதர்கள் சொன்னார்கள். ஆனால் சங்கமுகத்துல பிராமண குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த சமயத்துல ஆத்மா எந்த ஒரு விலங்கோ எந்த தாவரங்களோ பிறவி எடுக்காது. மனித ஆத்மா ஒரு மனித உடலைத்தான் தரிக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி மட்டும் மாறும். ஆனால் விலங்குகளோ தாவரமாகவோ வேற எந்த உருவத்தையும் தரிக்காது. இது புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் சொல்கின்றார் கர்மவினையினுடைய காரணத்தினால் தான் உயிர் வாழி மனித உடல், விலங்கு உடல், தேவன உடல் எப்படி என்று பல்வேறு உடல்களில் பயணம் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னார்கள். அப்போ தேவனுடைய உடலை பெறும்பொழுது அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். மனித உடலை பெறும்பொழுது சில நேரங்கள் மகிழ்ச்சியும் சில நேரங்கள் வேதனையும் அடைகின்றான். விலங்கினுடைய உடலை பெறும்பொழுது எப்பொழுதும் பயத்துடன் இருக்கின்றான். எப்படி இருந்தாலும் இந்த எல்லா உடல்களிலும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றினுடைய அனுபவித்து அவன் பயமும் துன்பமும் அடைகின்றான். அவனது இந்த கொடுமையான நிலை சம்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. இப்படியாக உடலை பெற்ற அறிவற்ற உயிர் வாழி தன்னுடைய புலன்களையும் தன்னுடைய மனதையும் அடக்க இயலாமல் ஜட இயற்கை குணங்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தன்னுடைய விருப்பத்திற்கு எதிராக கூடக்கூடிய செயல்படும்படி கட்டாயப்படுத்துகின்றான். தன்னுடைய உமிழ்நீரினால் கூட்டை கட்டி அதற்குள்ளேயே மாட்டிக்கொள்ள பட்டுப்புழு போல அவன் இருக்கின்றான்.
கர்ம வினைகள் என்னும் தான் பின்னிய வலையில் தானே சிக்கிக் கொள்கின்றான் மனிதன். அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எந்த வழி அவனால் காண முடிவதில்லை. இப்படியாக அவன் மீண்டும் மீண்டும் இறப்பதும் பிறப்பதுமாக இருக்கின்றான். தன்னுடைய தீவிரமான அந்த ஜட ஆசைகளின் உடல் மூலமாக அந்த ஜட ஆசைகளின் காரணத்தினால் ஒரு உயிர்வாழி குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய தாய் அல்லது தந்தை போன்ற உடலை பெறுகின்றான். இதுபோலத்தான் ஆரம்பத்தில் இந்த அஜாமிலன் வேத நூல்களை கற்று நல்ல குணத்துடனும் நல்ல நடத்தையுடனும் இருந்தான். அவன் எப்பொழுது உண்மையாகவும் அவன் எப்போது வேத மந்திரங்களை உச்சாரணம் செய்யும் முறையை அறிந்தவனாகவும் மிகவும் பரிசுத்தமானவனாக இருந்தான். ஆன்மீக குரு விருந்தினர்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் என அனைவருக்கும் எப்பொழுதும் உரிய மரியாதை அளித்து வந்தான் அந்த அஜாமிலன். உண்மையில் அவன் கர்ப்பத்திலிருந்து விடுபட்டவனாகவும் எல்லா உயிர் வாழ்களிடமும் சரி இரக்கம் கொண்டவனாகவும் எவரிடமும் பொறாமை கொள்ளாதவனாக இருந்தான் இந்த அஜாமிலன். ஆனால் இப்பதான் அந்த அஜாமிலன் எப்படி பாவியாகிறான் அப்படின்று நாம் பார்க்கலாம். ஆனால் ஒரு முறை இவன் தன்னுடைய தந்தையினுடைய கட்டளை ஏற்று பழங்களையும் பூக்களையும் சேகரித்து வர காட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு திரும்பும் வழியில் காமவெறி பிடித்த கீழ்த்தரமான மனிதன் ஒருவன் இருந்தான். அந்த மனிதன் ஒரு விலை மாதுவினை வெட்கமின்றி கட்டிப்பிடித்து முத்தமிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்து விட்டான் அஜாமிலன். பிராமணன் பார்த்து விட்டான். அஜாமிலன் பிராமணருக்கு சமயத்துல காட்டுல பார்த்துட்டாச்சு. அந்த மனிதன் தன்னுடைய நடவடிக்கை சரியானது என்பது போல சிரித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் மகிழ்ச்சியுடன் இருந்தான் அந்த விலை மாதருடன். அவனும் விலை மாதவும் மது அறிந்திருந்தார்கள். அவளது கண்கள் போதையில் சுழன்று கொண்டிருந்தன. யாருடைய? விலை மாதருடைய கண்கள் ஆடை விலகி இருந்தது. அவளை கண்டவுடன் அஜாமிலனுடைய இதயத்தில் உறங்கிக் கொண்டிருந்த காம இச்சை விழித்துக் கொண்டது. அவன் தன்னுடைய இச்சையினால் மயக்கப்பட்டான். அந்த வேத அறிவுரைகளை நினைவுபடுத்த முயன்றான். அந்த பகுத்தறிவுடைய உதவியுடன் இச்சையை கட்டுப்படுத்த முயன்றான். ஆனால் அந்த காம தேவனுடைய வலிமையினால் காரணத்தினால் அவனால் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளையே நினைத்தபடி வாழத் தொடங்கினான் அஜாமிலன். பிறகு குறுகிய காலத்திலே என்ன செஞ்சான்? அவளை தன்னுடைய வீட்டு வேலைக்காரியாக்கி கொண்டான் அஜாமிலன். அதன் பிறகு அஜாமிலன் தன்னுடைய எல்லா ஆன்மீக பயிற்சிகளையும் கைவிட்டான். தன்னுடைய தந்தையிடமிருந்து பெறப்பட்ட பரம்பரை சொத்துக்கள் அனைத்தையும் அந்த விலை மாதருக்கு பரிசாக கொடுத்தது மட்டுமின்றி அந்த கௌரவமான அந்த பிராமண குடும்பத்திலிருந்து வந்த தன்னுடைய அழகான அந்த இளம் மனைவியும் துறந்தான். ஏன்? அந்த பூநூலையே கழற்றும் அளவிற்கு விகாரி மனிதனாக ஆகிவிட்டான். இப்படியாக அந்த அயோக்கிய அஜாமிலன் சட்டப்படியோ சட்ட விரோதமாகவோ ஏதோ ஒரு வழியில் பணத்தை சம்பாதித்து அதனை அந்த விலை மாதனுடைய குழந்தைகளை பராமரிப்புக்காக செலவழித்தான். தான் செய்த பாவத்திற்கு இதுவரை இவன் எந்த பிரயாச்சத்தும் செய்யவில்லை. ஆகவே இந்த பாவியை நாங்கள் அதாவது யமராஜனுடைய நீதிமன்றத்துக்கு இழுத்து செல்ல இங்க வந்திருக்கின்றோம். அங்கே இவனது பாவ செயல்களுக்கு ஏற்ற வகையில் தண்டிக்கப்பட்டு இவனுக்கு ஏற்ற உடல் தரப்பட்டு மீண்டும் இந்த உலகிற்கு திருப்பி அனுப்பப்படுவான் அப்படின்று யமதூதர்கள் விஷ்ணு தூதரோடு சொன்னார்கள். யமதூதருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு தர்க்கத்திலும் சரி வாதத்திலும் சரி தேர்ச்சி பெற்றவர்களான பகவான் விஷ்ணுனுடைய தூதர்கள் யமதூதருடைய கூட்டுகள் அனைத்தையும் பின்வருமாறு அவர்கள் முறியடித்தார்கள். எப்படி? அந்தோ பரிதாபம்! தர்மத்தை நிலைநாட்டும் பொறுப்பில் உள்ள யமதூதர்கள் களங்கமற்ற நபரை தேவையின்றி தண்டிக்கின்றனரே அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். அஜாமிலன் தன்னுடைய எல்லா பாவங்களுக்கும் ஏற்கனவே பிரயாசித்தம் செய்து விட்டான். ஆதரவற்ற நிலையில் இறக்கும் பொழுது நாராயணா எண்ணக்கூடிய திருநாமத்தை உச்சரித்ததால் அவன் இந்த பிறவில் செய்த பாவங்களுக்கு மட்டுமின்றி இதற்கு முந்தைய பல லட்சம் பிறவிகளில் செய்த சாருங்க இதுக்கு முன்னாடி பல லட்சம் பிறவிகள் சொல்றாங்க. ஆனா சங்கமத்தில் பிராமண குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும், பல லட்சம் பிறவிகள் கிடையாது, 84 பிறவிகள் தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றார்கள், விஷ்ணுடைய தூதர்கள் என்ன சொல்றாங்க?
இதற்கு முந்தைய பல லட்சம் பிறவிகள் செய்த பாவங்களுக்கு பிரயாச்சித்தம் செய்து விட்டான். அதனால் அவன் தற்பொழுது பரிசுத்தமானவனாகவும், கிருஷ்ணர் பேர் சொன்னதே பாருங்க, பாவத்தை விலக்கி விட்டார் அப்படின்னு சொல்லுகின்றார்கள். பரிசுத்தமானவராகவும், பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு இவர்கள் சொன்னார்கள், விஷ்ணு தூதர்கள். திருடன், குடிகாரன், நண்பனையோ, உறவினரையோ காட்டிக் கொடுத்தவன், பிராமணரை கொண்டவன், குரு அல்லது உயர் அதிகாரியுடைய மனைவியுடன் உல்லாசம் ஈடுபட்டவன் என அனைத்து பாவிகளுக்கும் பகவான் விஷ்ணுடைய திருநாமத்தை உச்சாரணம் செய்வதே மிக சிறந்த பிரயாச்சிதமாகும் அப்படின்னு சொன்னார்கள். பெண்கள், அரசன், தந்தை, பசுகளை கொன்றவன், இது போல உட்பட்ட எல்லா பாவப்பட்ட மனிதர்களுக்கு கூட இதுவே ஒரு சிறந்த மருந்தாகும். இது போன்ற அஜாமில் போன்ற பாவிகள் பகவானுடைய விஷ்ணுடைய திருநாமத்தை உச்சாரணம் செய்ததால் முழுமுதற் கடவுளான அவருடைய கவனத்தை தம் பக்க இழுக்க முடியும். தனது திருநாமத்தை உச்சரித்தவனை காப்பது தன்னுடைய கடமை என்று பகவான் கருதுகிறார் அப்படி என்று விஷ்ணு தூதர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பகவானுடைய திருநாமத்தை கேலியாகவோ, பொழுதுபோக்கும் இச்சையாகவோ, இசையாகவோ உச்சாரணம் செய்தால் கூட ஒருவன் தான் செய்த அளவற்ற அந்த பாவங்களுடைய எதிர்வினைகளிலிருந்து விடுதலை பெறுகின்றான். இது வேத நூல்களாலும் கற்றறிந்த பண்டிதர்களாலும் ஏற்கப்பட்டிருக்குது அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் யம தூதர்கள் சொன்னார்கள். பகவான் கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சாரணம் செய்த பிறகு விபத்தினாலோ, கொடிய விலங்கினாலோ, நோயாலோ இல்லது ஆயுதத்தாலோ ஒருவன் கொல்லப்பட்டால் அவன் மறுபிறவி எடுப்பதிலிருந்து உடனடியாக விடுதலை பெறுகின்றான். வைக்கோலை நெருப்பு எரிப்பது போல கிருஷ்ணருடைய திருநாமம் ஒருவனுடைய எல்லா கர்ம வினைகளை எரித்து விடுகிறது. ஒரு மருந்தினை தெரிந்து உட்கொண்டாலும், தெரியாமல் உட்கொண்டாலும், வலுக்கட்டாயமாக உட்கொண்டாலும் அந்த மருந்து நிச்சயமாக செயல்படும். அதுபோலத்தான் பகவானுடைய திருநாமத்தினுடைய மகிமையை தெரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட ஒருவன் அதனை உச்சரித்தால் அது அவனை மறுபிரிவிலிருந்து விடுவிக்கும் ஆற்றல் கொண்டதாக அப்படின்னு சொல்கின்றார்கள். மரண நேரத்தில் அஜாமிலன் பகவானுடைய நாராயணனுடைய திருநாமத்தை உச்சரித்தான். இது அவனது தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து பாவங்களையும் போக்கி மறுபிறவிலிருந்து அவனை விடுவித்து விட்டது. எனவே இவனுக்கு மீண்டும் ஒரு முறை தண்டனை கொடுப்பதற்காக உங்களது அதிகாரியிடம் கூட்டி செல்ல வேண்டாம். இப்படியாக யம தூதர்களிடம் அந்த கயிற்றுல வச்சுக்கிறாங்க. அஜாமிலனை விஷ்ணு தூதர்கள் விடுவித்தார்கள். தான் பெற்ற அஜாமிலன் தன் உணர்வை பெற்ற பயம் நீங்கி விஷ்ணு தூதருடைய கால்களில் விழுந்து என்ன செஞ்சாங்க? அஜாமிலன் தங்களின் ஏதோ ஒரு சொல்ல முயற்சிப்பதை கண்ட போதிலும் விஷ்ணு தூதர்கள் அவனது பார்வையிலிருந்து மறைந்து விட்டார்கள் உடனடியாக. நான் கண்டது கனவா? இது நிஜமா? பயங்கரமான சில மனிதர்கள் தங்களது கைகளில் கயிற்றுடன் என்னை வெளியே இழுத்து செல்ல வந்ததை நான் பார்த்தேன். யமதூதர்கள் அவர் பார்த்தார். அவர் எங்கே சென்றார்கள்? என்னை காப்பாற்றிய அந்த 4 ஒளி பொருந்திய நபர்கள் எங்கே? அப்படின்று அஜாமிலன் அதிசய போய்த்து விட்டான் அந்த இடத்தில். அஜாமிலன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கினான். அந்த ஐம்புலன்களுக்கு அடிமையாகி நான் எவ்வளவு தரம் தாழ்ந்து போனேன். அந்த புனிதமான பிராமணன் என்ற நிலையிலிருந்து வீழ்ந்து கிடந்தேனோ, எனது பண்பாட்டின் அழகான மனைவி இழந்தேன். அந்த விலை மாதனுடைய வயிற்றிலிருந்து பிள்ளைகளை பெற்றேன். 1 பிள்ளையா 2 பிள்ளையா 8 பிள்ளைகளை பெற்றேன். என்னுடைய வயதான தாய் தந்தையரை கவனித்துக் கொள்ள நண்பர்களோ வேறு மகன்களோ இல்லாத பொழுதிலும் நான் அவர்களை கவனித்துக் கொள்ளாததால் அவர்கள் மிகுந்த வேதனையுடன் சரி சிரமத்துடன் சரி வாழ்ந்து வந்தார்கள். என்னை போன்ற பாவிகள் அடுத்த பிரிவில் நரக வேதையை அனுபவித்து ஆக வேண்டும் என்பது இப்பொழுதுதான் எனக்கு தெளிவாகிறது. மறுபுறவை பற்றி புரிந்து கொண்டார். நான் மிகவும் துரதிர்ஷ்டசாலி. இருந்தாலும் எனக்கு மற்றொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதால் அந்த பிறப்பு இருப்பு என்ற சுழற்சி, அதாவது பாவகரமான சுழற்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு அஜாமிலன் கூறிக்கொண்டான். உடனடியாக தன்னுடைய உறவுகளை துறந்த அஜாமிலன் இமயமலையில் உள்ள புனித ஸ்தலமான ஹரித்வாருக்கு பயணமானான். அங்கு ஒரு விஷ்ணு கோவிலில் தங்கி பரமபுருஷ பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டான். அவனது மனமும் சரி அவனுடைய அறிவும் சரி தியானத்தில் ஆழ்ந்து பகவானுடைய திருவுருவத்தில் நிலை பெற்ற பிறகு என்ன செஞ்சான் அஜாமிலன்?
மீண்டும் அந்த 4 விஷ்ணு தூதர்களை கண்டான் தியானத்தின் மூலமாக. யம தூதர்களிடமிருந்து தன்னை காத்த அதே விஷ்ணு தூதர்கள் தான் இவர்கள் என்பதை அடையாளம் கண்டுகொண்ட அவன் அவர்களுக்கு தலை வணங்கினான். ஹரிதுவாரில் கங்கை நதிக்கரையில் தன்னுடைய நிலையற்ற அந்த ஜட உடலை நீத்த அஜாமிலன் நித்தியமான ஆன்மீக உடலை பெற்றான். விஷ்ணு தூதர்கள் என்ன செஞ்சாங்க? அவரை தங்க விமானத்தில் ஏறி காற்று மண்டலத்தின் வழியாக பகவான் விஷ்ணுவுடைய லோகத்திற்கு நேரடியாக சென்றான், சொர்க்கத்திற்கு. மீண்டும் அவன் இந்த ஜட ஒளியில் பிறக்கப் போவதில்லை அப்படின்று பாகவத புறத்துல இருக்குது அஜாமிலன் என்ற பாவி. அதனால்தான் பாபா இந்த சங்கமுகத்தில் அடிக்கடி முரளிகள் கூறுகின்றார். அஜாமில் போன்ற பாவியை பார்க்க வேண்டும் என்றால் இங்கேயே பார்க்கலாம். கருணை மற்றும் மன்னிப்பு கடலாகிய பரமாத்மா சிவபாபா பரந்தாமல் இருக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் அவதாரம் செய்து அஜாமில் போன்ற பாவி கல் போன்ற கடுமையான ஆத்மாக்களும் சரி என்ன செய்கிறார்? உத்தாரம் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த சங்கமுகத்தில். 1936 இருந்து இன்று வரையிலும் சரி இந்த உத்தாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆத்மாக்களை. இவர் நினைவார்த்தமாகத்தான் பக்தியில சிவனுடைய பூஜையில் எருக்கம்பூ, ஊமத்தை பூ இது போன்ற பூக்களை அர்ப்பணம் செய்கின்றார்கள் பக்தியில. அதாவது குழந்தைகள் நொண்டி முடம் பாவிகளாக இருந்தாலும் சிவபாபா என்ன செய்கிறார்? அவர்களை அன்பாக சுவீகாரம் செய்கின்றார். அஜாமில் போன்ற பாவியும் கடைசியில் பகவானுடைய பெயரை உச்சரித்ததும் அந்த கதையில் நாம் படிச்சிருப்போம். நாராயணன் நாராயணன் என்று அஜாமில் உச்சரித்து எப்படியோ உச்சரித்து விட்டான் தன்னுடைய மகன் 8வது மகனை. அஜாமில் போன்ற பாவியும் கடைசியில் பகவான் பெயரை உச்சரித்ததும் சொர்க்க பலன் கிடைத்தது. அந்த அளவிற்கு பகவானுடைய நினைவில் சக்தி இருக்கின்றது பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய பகவான். ஆனால் அஜாமில் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியவில்லை. பகவானுடைய பெயரை கடைசியில் மட்டுமே உச்சரித்ததால் இவ்வளவு பலன் என்றால் ஒவ்வொரு அடியிலும் சரி ஒவ்வொரு சுவாசத்திலும் சரி அவரது நினைவு, அதாவது யாருடைய நினைவு? பரமாத்மா இருக்கக்கூடிய பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவனாகிய நினைத்தால் மட்டும் எவ்வளவு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் முடவனா, நான் அஜாமிலனா, நான் கொடும்பாவியா, நான் மூடனா, நான் நொண்டியா அப்படின்னு நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த கதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது. அப்போ அஜாமிலன் யார் என்று உங்களுக்கு நன்றாக புரிய வரும். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா அடிக்கடி ஒரு அழகான கதை சொல்வார். சங்கமகத்தில் இருக்கக்கூடிய பிராமண குழந்தைகள் அஜாமில் போன்ற பாவிகளை போல் ஆக்கக்கூடாது அப்படின்று ஒரு எச்சரிக்கை கொடுப்பது உண்டு சாகார முரளியில. இது நிறைய புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பாகவதத்துல கார்த்திக் புராணம் அப்படின்று இந்த கதை சொல்லப்பட்டிருக்கும். அந்த கதையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு கவனக்குறைவு இல்லாமல் இந்த கதையை நன்றாக கவனம் கேட்டு நாமும் சரி இப்படி ஆகக்கூடாது, அஞ்ஞானி ஆத்மா ஆகக்கூடாது. ஞானி ஆத்மாவிலிருந்து அஞ்ஞானி ஆத்மா ஆகினால் பாவம் தர்மராஜ் தண்டனை கொடுப்பார் அப்படின்ட்டு பல முறையில் நமக்கு சொல்லுதுண்டு. அதுக்கு உதாரணமாக அஜாமில் போன்ற பாவியை நீங்கள் இந்த சங்கமுகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்வதுண்டு. அந்த வகையில இந்த கதையை ஒரு அழகான விளக்கத்தோடு நாம் பார்க்கலாம். கன்னியாகுபஜ் அப்படின்ற ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரில் அஜாமிலன் என்ற ஒரு பிராமணன் மிகப்பெரிய வித்வானாகவும் சரி 4 வேதங்களை அறிந்து எல்லாவற்றையும் சரி இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவன் ஒரு விலை மாதவின் மீது மோக கொண்டதால் தன்னுடைய நற்குணங்கள் அனைத்தையும் இழந்து அந்த ஆன்மீக வாழ்விலிருந்து விழுந்துதான் அஜாமில் என்ற ஒரு கதை இருக்கிறது. இதுபோல பிராமணருக்கான அந்த பூணுலை கடமைகளை கைவிட்டு கொள்ளையிலும்